புஷ்பா என்கிற படம். அந்த படத்திலே செம்மரக்கட்டை நாம் வெட்ட வந்தோம் என்று 20 பேரை காட்டுக்குள்ளே இதே சந்திரபாபு நாயுடு அரசு சுட்டு போட்டது. இந்த அதிகாரங்கள் யாரும் கேள்வி கேட்கல. வெட்ட வந்த கூலியை சுட்டி போட்டால் வெட்டி ஏத்தன முதலாளியை கைது பண்ணல, ஏண்டான்னு எவனும் கேட்கல. நான் வெட்ட வந்தேன், செம்மரக்கட்டை தான் வெட்ட வந்தேன்னு உனக்கு தெரியுமா? வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சேன், எதுவும் இல்லை, கேட்க நாதி கிடையாது. உயிரை கொள்கிற அளவு குற்றம். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்று கேட்க எவனும் இல்லை. ஆனால் அந்த படத்திலே பார்த்தீங்கன்றால் செம்மரக்கட்டையை வெட்டி கடத்துவான் அவன் கதாநாயகன். அது சட்டப்படி குற்றம், அதை தடுக்க வேண்டும் என்று போராடுவான் ஒரு காவல்துறை அதிகாரி. அவன் படத்திலே வில்லன். என்ன போட்டு பாருங்க, 2 பதிப்பு வந்தது. 2 பதிப்பிலுமே அவன் போடாத பழக்கம் இல்ல. கோயிலே போடுவான், அது பண்ணுவான், அப்படி ஒரு தான் நடந்துக்குருவான். அப்ப நீங்க வேணா போட்டு பாருங்க சமூகம் எப்படி, இது எவ்வளவு பல ஆயிரம் கோடியை கொட்டி மக்கள் ரசிக்கிறார்கள். சமூக கட்டமைப்பு எப்படி போய்கிட்டு இருப்பாரு. ஒரு குற்றவாளி போற்றப்படுகிறான், ஒரு நியாயவாதி தண்டிக்க முடியாம தோத்து போய் தற்கொலை பண்ணி செத்து போறான். கதையில தான் இந்த சமூகத்தில் மலையை வெட்டி குவாரி என்று நறுக்கி கொண்டு போகிறவன் முதலாளி, அங்கீகரிக்கப்படுகிறான். நாடு போற்றக்கூடிய முதலாளி, மண்ணலி விற்கிறவன் முதலாளி, சாராய ஆளை வைத்திருக்கிறவன் நாட்டை ஆளுகிறான். நான் கல்லை இறக்குவது மது என்கிறான். யார்? சாராய ஆளை முதலாளி சொல்கிறான். கல்லு மது என்று சாராய ஆளை முதலாளி சொல்லுங்க. இதுதான் அநீதியின் அன்பு மக்களே. இந்த அநீதியை எதிர்ப்பவன் எவனோ அவன் தான் உண்மையான இறைமகன் இயேசுவின் பிள்ளையாக இருக்க முடியும். நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசாக இருக்க முடியும். அவன் சொல்லிட்டான், சட்டம் போடுறாடே போடா, சட்டம் சொல்லுதா, சட்டம் சொல்லுது 810 சாராய கடைகளை திறந்து கொள்ளலாம்னு சட்டம் சொல்லுது. நீதிமன்றம் சொல்லுகிறது 840 கடைகளை திறந்து கொள்ளலாம் என்று. ஏற்கிறீர்களா? எதிர்க்கிறீர்களா? கேரளாவில் மலையை வெட்ட தடை. அங்கு கட்டுமான பணிக்கு, அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிக்கு மணலும் கற்களும் தேவைப்படுது. அதனால் கன்னியாகுமரியில் இருந்து தமிழ்நாட்டிலிருந்து மலையை வெட்டி எடுத்து செல்ல எங்களுக்கு அனுமதி வேண்டும். யாரு? நீதிமன்றத்தில் வழக்கு. கேரளாவில் வெட்ட ஏன் தடை கேட்கல நீதிபதி. ஏன்னா அவன் அந்த மண்ணின் மகன், அந்த மண்ணை உயிரா நேசிக்கிறவன், அதிகாரத்திற்கு அவன் மலையை பாதுகாக்க நினைக்கிறான். கன்னியாகுமரி அதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்ச்சி தான் வித்து தின்னுட்டான், மொத்த மலையும் காலி பண்ணிட்டான்.